ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கும் நம்மளோட சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு தான் வந்திருக்கிறேன். ஐ ஹோப் எப்பவும் போல் இந்த விலாகுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வாரீங்களா இருந்தால் நம்மளோட சேனல் ரிஷ் தமிழ் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வ்ளாக்ஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு ஊது போடுறதுன்னா அவ்வளோ விருப்பம். ஸோ அன்றைக்கும் ஒரு புது ஃப்ளேவரில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஜாஸ்மின் ஊது தான் வாங்கியிருந்தேன். அது நல்ல ஸ்மெல்லியாக இருந்தது. பட் அதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த ஊது இருக்க மாட்டேங்குது. ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸுக்குள்ளவே அது தீந்துடுற மாதிரி இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப வைக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்தது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் எப்போ ஊது போட்டாலுமே எல்லாருமே நீங்கள் என்ன ஃப்ளேவரில் ஊது யூஸ் பண்ணுறீங்க, அது என்ன பிராண்ட், அது எப்படி இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காகத்தான் இன்றைக்கி இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இனி நம்ம என்ன குக் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நானும் ஒட்டக இறைச்சியை இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக குக் பண்ணுறேங்கிறதுனால எப்படி இதை குக் பண்ண போகிறோன்னு நினச்சேன். பட் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எப்போவுமே நம்ம சிக்கன் பீஃப் சமைக்கிற மாதிரி இதையும் சமைங்க, நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம யூஷுவலாக எப்படி பீஃபோ சிக்கனோ குக் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் இன்றைக்கும் நான் இந்த ஒட்டக இறைச்சியை குக் பண்ணியிருந்தேன். உண்மைக்கு சொல்லணுன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. யூஷுவலாக நம்ம பீஃபோ சிக்கனோ குக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரி பண்ண மாட்டோம். பட் எந்த ரெசிபியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே, அதுவும் ஸ்பெஷலான ஒரு டேயில் நம்ம குக் பண்ணுறோன்னா அது நல்லா வருமா இல்லை சொதப்பிக்குமாங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பயந்துகிட்டே செஞ்சாலுமே அவ்வளோ டேஸ்டியாக ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும் போது, அதுவும் நம்ம யாருக்காக செய்கிறோமோ அவங்க அதை நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடும்போது நம்மளுக்கும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லையா? அந்த ஃபீல் தான் அன்றைக்கி எனக்கும் இருந்தது. இந்த வெங்காயம் வெட்டுற மிஷினை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் என்னோடய நிறைய வீடியோஸில் புலம்பியிருப்பேன். என்ன மாதிரியே நிறைய பேருமே புலம்பியிருப்பீங்க. ஏனென்னா வெங்காயம் வெட்டுறது தான் குக் பண்ணுறதை விட ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். ஸோ ஃபைனலி நான் இந்த மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சதுனால ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு எரிச்சல் இல்லாமல் வெங்காயத்தை கட் பண்ண முடிஞ்சுது. இதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குது. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள். இப்போது நம்மளோட ஒட்டக இறைச்சியை குக் பண்ணிடலாம். யூஷுவலாக நம்ம பீஃபுக்கு சேர்க்குற மசாலா தான் இதுக்குமே சேர்த்துருக்குறேன். நம்மளோட ஸ்ரீலங்கன் மேஜிக் மசாலா பவுடர் தான் இதுக்குமே நான் சேர்த்துருக்குறேன். நாட்டில் இருந்து கொண்டு வந்தது எல்லாமே இன்ன வரைக்குமே இருக்குது. ஸோ அதைத்தான் நானுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவும் கொஞ்சம் கறியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுங்கிறதையும் பார்த்து நீங்கள் கறி மசாலா சேர்த்துக்கலாம். நியர்லி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம இதை மேரினேட் பண்ண வச்சிடலாம். எப்போவுமே குக் பண்ணுறதுக்கு முன்னாடி மீட்டெல்லாம் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணோன்னா நம்ம எது குக் பண்ணுறோமோ அது நல்ல ஜூஸி அண்ட் டெண்டராக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒட்டக இறைச்சியை குக் பண்ணுறதுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த தாளிப்பை ரொம்ப பொறுமையாக எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வர வரைக்கும் நம்ம செய்யணும். ஸோ ஒரு பேனை வச்சுட்டு அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். மோஸ்ட்லி என்னோடய ரெசிபீஸ் எல்லாமே தேங்காய் எண்ணெயிலையும் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயிலையும் செஞ்சுருப்பேன். நீங்களுமே இந்த மாதிரி ரெசிபீஸ் ஏதாச்சும் செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். அதோடையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் இந்த கறிக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் கட் பண்ணிட்டும் சேர்க்கலாம். பட் நான் கொஞ்சம் முழுமையாக சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் நான் மஞ்சள் தூள், நச்சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக உளுவரிசியும் சேர்த்துருக்குறேன்.
உளுவரிசினா என்னென்னு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. எங்கள் ஊரில் வெந்தயத்தை தான் உளுவரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அது இந்த கறிக்கு சேர்க்குறப்போ நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதுக்கப்புறமா பட்டை, 3 ஏலக்காவும் இடிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே கறி லீவ்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான ரம்ப லீவ்ஸ் கிடைச்சாலும் இது கூட சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லாயிருக்கும். எப்போவும் இந்த மாதிரி கறியெல்லாம் செய்யும்போது கறி லீவ்ஸ் ஆகட்டும் இல்லை ரம்ப லீவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனை நல்லாவே இருக்கும். இப்போது மசாலாட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த எண்ணெயில் கொஞ்சம் தனித்தூளும் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் சேர்க்குறப்போ நம்மளுக்கு இந்த கறியோட கலர் நல்லாவே டார்க் ஆகி கிடைக்கும். சில்லி பவுடர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி சோட்டே பண்ணிவிட்டு உடனே நம்மளோட ஒட்டக இறைச்சியை இதில் சேர்த்துட்டு உடனே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சைட் பை சைடாக ரைஸும் போட்டுடலான்னு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். பேன் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் டக்குன்னு குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டுமே சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகினதுக்கப்புறமா இடித்த ஏலக்காவும் பட்டையும் சேர்த்து இது கூடவே பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீன்ஸை நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது நம்ம ரைஸை குக் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து நல்லா குக்காகி கிடைக்கும். இப்போது பீன்ஸையும் கொஞ்சம் நேரம் நம்ம சோட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு ஒட்டக இறைச்சி நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம குக் பண்ணும்போதோ எந்த தண்ணியுமே இதில் சேர்க்கலை. பட் இது நல்லா தண்ணி விட்டு அதுவாகவே குக் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தக்காளி சேர்த்து செய்யும் போது கிரேவியும் நல்ல திக் அண்ட் டேஸ்டியாக கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே இதே மாதிரி சமைக்க தோணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்க தேவையில்ல. இதிலேயே நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகி அதிலேயே ஒட்டக இறைச்சியும் நல்லா குக்காகி வரும். இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்காம அதுவே தண்ணியை ரிலீஸ் பண்ணி குக்காகி வரும்போது நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். சைட் பை சைடாக நம்மளோட காயும் வெந்துருச்சு. இதில் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம மசாலா பொருட்களுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் சோறு தான் சமைக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கிறப்போ கொஞ்சமாக ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா கரிஞ்சிடாமல் கொஞ்சம் லைட்டாக சொட்டே பண்ணி எடுத்துக்கணும். மசாலா கொஞ்சமாக வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் கூடவே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியையும் சேர்த்து போதுமான அளவு தேங்காய் பால் இருக்கான்னு நல்லா செக் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி போதலைன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் இல்லாததுனால லாஸ்ட்டாக தேங்காய் பாலுக்கு மேலால் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸோ ரம்பையோ இருந்தால் நீங்கள் தாளிக்கும் போதே சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வரும் வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அரிசியும் தேங்காய் பாலும் சேம் லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் போட்டு மூடி போட்டு குக் பண்ணோன்னா நல்ல உதிரியான ரைஸ் கிடைக்கும்.
ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்ட கையோட உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு போதாமல் இருந்தது, அதனால நான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா பாயில் பண்ண விட்டுக்க போகிறேன். இன்னொரு சைட் நம்மளோட கறி நல்லாவே குக்காகி வந்துருச்சு. தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகி கறியுமே நல்லா குக்காகி வந்திருக்கு. தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருந்தேன். அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கெல்லாம் நல்லா வெந்து நல்லா குக்காகி வந்திருக்கு. ஃபைனலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பெப்பரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஒட்டகக்கறி ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி எழும்பி ஷாப்பிங் தான் போயிருந்தோம். ஸோ அந்த கிளிப் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் போன ஷாப்லேயே ஃபுட் கார்னர் இருக்கிறதுனால ரொம்ப நேரமாக சுற்றிட்டே இருந்தோம். அதில் எல்லாமே இந்த ஜுவல்ஸ் எல்லாமே பார்க்க நல்ல ட்ரெண்டியாக நல்ல கலெக்ஷனும் வச்சுருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருந்தோம். யாருக்கெல்லாம் சிம்பிளாக சின்னதாக போடுறது பிடிக்கும்னு இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய டிசைன் வச்சது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்டு நான் பார்த்ததில் நிறைய தாலி செயினோட டிசைன்ஸ் எல்லாமே இருந்தது. அதுலேயுமே இப்போது ரோஸ் கோல்டு அண்ட் ஒயிட் கோல்டு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு ரோஸ் கோல்டு அண்ட் ஒயிட் கோல்டு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லார்கிட்டையும் ரொம்ப மனசார தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் நீங்கள் இல்லைன்னா நடந்திருக்காது. அந்த வகையில் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இப்போ எதுக்கு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன்னா, நம்மளோட சேனலில் இப்போ 2000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேர்ஸ்டே அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே வருது. அதுக்கு ரீசன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம கத்தார்லேருந்து இப்போ ஸ்ரீலங்கா வந்தாச்சுன்னு. ஸோ இங்கே வந்ததுலேருந்து ஒரே பிஸியாகவே போயிட்டுருக்கிறதுனால டைமுக்கு என்னால் வ்ளாகும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா, தேர்ஸ்டே அப்லோட் பண்ண வீடியோ ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு நிறைய டிஎம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ நம்மளோட வீடியோவை விரும்பி பார்க்குறதுக்கு. நம்மளோட சேனலை தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். எப்பவும் போல் இந்த விலாகுக்குமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் க்ரோத் ஆகிறதுக்கும் ரீசனாக அமையும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர். பை பாய்.